வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று ரெட் ஃப்ளேக்ஸ் இன் ஹெட்டேக், அதாவது தலைவலியில் சிகப்பு கொடி அறிகுறிகள் என்பதை பற்றி பார்ப்போம். தலைவலி அது சாரிடானுக்கு சரியாகும் சாதாரண தலைவலியா அல்லது அனாசினுக்கு அகப்படாத அதிபயங்கர தலைவலியா? அதற்கு அவசர பிரிவுக்கு சென்று சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்ற நவீன பரிசோதனை செய்து பார்க்க வேண்டுமா என்பதை காட்டக்கூடிய சிகப்பு கொடி அறிகுறிகள் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, 50 வயதிற்கு மேல் முதன்முறையாக வருகிற தீவிரமான தலைவலி. When headache is a new symptom after 50 years of age, பெரும்பாலும் அது மூளைக்கட்டியாக இருக்கலாம். அடுத்தது, தீவிரமாய் ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்களிலேயே உச்சம் தொட்டு நினைவு தடுமாற வைக்கும் தலைவலி. இடி முழக்க தலைவலி, அதாவது தண்டர் கிளாப் ஹெடேக். ஸ்டார்டிங் சிவியர், reaches maximum in minutes with neck stiffness and decreased level of consciousness. அது மூளையில் இரத்த கசிவாக இருக்கலாம். அடுத்தது, வயதானவர்களுக்கு தலைக்காயத்துடன் சிறிது நேரமே நினைவிழந்தாலும் கூட உடனே அல்லது ஓரிரு மாதங்களிலேயே வரும் தலைவலி. ஹெட்டேக் occurring after head trauma, the loss of consciousness suddenly or after 1 or 2 months, especially in old people. அது சப்டியூரல் ஹெமட்டோமா ஆக இருக்க வாய்ப்புண்டு. அடுத்தது, காய்ச்சல், கழுத்து வலி, உடலிலே தடிப்புகள், ரேஷஸ் போன்றவைகளும் உண்டாகும் தலைவலி. ஹெட்டேக் accompanied by fever, neck stiffness, அது மெனிஞ்சைட்டிஸ் என்கிற மூளைக்காய்ச்சலாக இருக்கலாம். அடுத்தது, திடீரென்று வந்த தீராத தலைவலி. ஹெட்டேக் when the onset is abrupt, அது மூளைக்கட்டியாக இருக்கலாம். அடுத்ததாவது, திடீரென்று கால் கை வலிப்புகள் வந்து நினைவை தடுமாறும் தலைவலி. ஹெட்டேக் that ends with fits and unconsciousness, அது மூளைக்கட்டியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது, கை, கால், முகம் உணர்ச்சி மரத்து போய் தசை தொய்வு, குரலிலே நடுக்கத்துடன் வரும் தலைவலி. ஹெட்டேக் with sensory or motor deficit like numbness in face, hand and slurred speech, அது இரத்த அழுத்தத்துடன் வந்த மூளை பக்கவாதமாய் பிரெயின் ஸ்ட்ரோக் ஆக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அடுத்து, காலையில் எழுந்தவுடன் வரும் தலைவலி. உடன் வாந்தி வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஹெட்டேக் that occurs in the morning with or without vomiting, அது மூளைக்கட்டியாக இருக்கலாம், அல்லது ஒருபக்க தலைவலியாக இருக்கலாம், அல்லது OSA என்று சொல்லப்படும் தலைவலியாக இருக்கலாம். அடுத்து, தூக்கத்திலிருந்து விழிக்க வைக்கும் தலைவலி. ஹெட்டேக் that wakes you up from sleep, அது ஒரு மைக்ரேன் தலைவலியாக இருக்கலாம். அடுத்து,
மகப்பேறு காலத்தில் மங்கையர்களுக்கு உண்டாகும் இரத்த உயர் அழுத்தம், கால் வீக்கத்துடன் வரும் தலைவலி, ஹெட்டேக் டூரிங் ப்ரெக்னன்சி வித் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் லெக் எடிமா, அது ப்ரீ எக்லாம்சியா ஆக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்ததாவது குணநலன்களிலும் நடத்தையிலும் நினைவாற்றலிலும் மாற்றம் ஏற்படுத்திய தலைவலி, headache when there is a change in personality behavior after trauma. அது மூளையில் இரத்த கட்டியாக இருக்கலாம். அடுத்து சுயநினைவு மாற வைக்கும் தலைவலி, headache with altered consciousness. அது இரத்தக்கட்டி அல்லது புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம். அடுத்தது எப்போதுமே ஒரே பக்கமாய் வரும் தலைவலி, headache that occurs always on one side. இது பெரும்பாலும் மூளைக்கட்டியாக இருக்கலாம். அடுத்ததாவது முன்பே வந்த தலைவலி இப்போது 3-4 நாட்களுக்கு மேலும் தொடர்ச்சியாக வரும்போது, headache that is continuing more than 3 days even after routine treatment. அது ஸ்டேட்டஸ் மைக்ரைன் அல்லது இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன் ஆக இருக்கலாம். அடுத்தது இருமுதல், முக்குதல், உடலுறவு, உடல் உழைப்பு ஆகியவையும் போது உண்டாகும் தலைவலி, headache that comes after coughing, straining, sexual intercourse or physical exertion. அது இன்க்ரீஸ்டு இன்ட்ராக்ரேனியல் ஹைப்பர்டென்ஷன் ஆக இருக்கலாம். அடுத்து தலைவலியுடன் மூக்கில் இரத்தம் கொட்டுதல், நினைவு தடுமாறுதல், வலிப்பு வருதல், இன்க்ரீஸ்டு ஹைப்பர்டென்ஷன் வித் நேசல் ப்ளீடிங் அண்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இது மெலிக்னன்ட் ஹைப்பர்டென்ஷன் ஆக இருக்கலாம். அடுத்தது நெற்றி பொட்டில் தொட்டால் வலிக்கும்படியாகவும் தாடை அசையினால் வலிக்கும்படியாகவும் உள்ள வயதானவர்களுக்கு உண்டாகும் தலைவலி, headache occurring in temporal region with local tenderness and jaw claudication. இது டெம்பரல் ஆர்டரிட்டிஸ் ஆக இருக்கலாம். அடுத்து வயதான காலத்தில் ஒரு பக்க கண்வலி, கண் சிவந்து போகுதல், பார்வை மங்குதல் ஆகியவுடன் வரக்கூடிய தலைவலி, headache with unilateral eye pain, redness and blurring of vision in old age. இது கிளோக்கோமாக இருக்கலாம். அடுத்தது கெத்து காட்டும் கொத்து தலைவலி, cluster headache, a series of short most painful headache occurring every day for weeks or months at a time. அடுத்தது சிறு குழந்தைகளுக்கு மூக்கில் சளி, மூக்கடைப்பு, காய்ச்சலுடன் ஒரு பக்க கண் சிவந்து போய் வீங்கி போகுதல், இது அக்யூட் சைனசைட்டிஸ் உடன் ஆன காம்ப்ளிகேஷன் ஆக இருக்கலாம், அதாவது ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ் அண்ட் ஆப்சஸ். அடுத்து காதில் சீழ்வழி, காய்ச்சல் என்று காதில் உள்ள சீழ் மூளை பரவுவதற்கு முன் வரும் தலைவலி ஆகும். அடுத்ததாவது தொண்டையின் கழுத்து பக்கம் வீக்கம், காய்ச்சல், தலைவலி, தொண்டையில் புண், அதாவது டீப் சர்வைக்கல் ஆப்சஸ் ஆக இருக்கலாம். இப்படி தலைவலியின் தீவிரத்தை எடுத்துக்காட்டும் சிவப்பு கொடி அறிகுறிகள்
தென்பட்டால் கட்டிய கணவன் ஒரு முறையில் கூட காலம் தாழ்த்தாமல், காசு பணத்தை கூட பார்க்காமல், அருகிலுள்ள அனைத்து வசதிகளுடன் கூடிய அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று இயற்கை இலவசமாக தந்த இந்த இன்னுயிரை காப்பாற்றி இன்னும் பலகாலம் இனிதே வாழ வேண்டும் என்று சொல்லி, இனி அடுத்த தொடர் நிகழ்ச்சியில் வேறொரு பொருள் பற்றி பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.